193 இஸ் நாட் அ மேசிவ் டார்கெட். அதை வந்து ஓரளவுக்கு நல்லா அடிக்க வேண்டிய ஸ்கோர் தான். 4th டே ஈவினிங்ல அந்த 3 விக்கெட் லூஸ் பண்ணது மோஸ்ட் குரூஷியல். பர்டிகுலர்லி சுப்மான் கில் அண்ட் கருண் நாயர் விக்கெட் வெரி வெரி வைட்டல் விக்கெட்ஸ். அதை லூஸ் பண்ணது தான் நம்ம வந்து மேட்சை கைவிட்டு போனது. அதுதான் முக்கியமான காரணம். முக்கியமான நேரத்தில் ஒரு எதிர்பாராத தவறுகளை பண்ணிடுறாங்க இந்தியா. ரிஷப் பந்த் ரன் அவுட் அண்டு கேஎல் ராகுலோட கேட்ச், ஸ்மித்துக்கு விட்ட கேட்ச், இது ரெண்டுத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே மேட்சை டேர்ன் பண்ணிருக்கு. அண்ட் அது தவிர இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த கேப்டன் பேட்டிங்ல தெரியாட்டாலும் அவர் கேப்டன்சில தெரிஞ்சிருது. அது இந்த மேட்ச்ல தெரிஞ்சிருது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இன்னும் டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணிருப்பாங்கிறத மறுக்க முடியாது. ஒரு சிங்கம் இருக்கே எங்க இங்கிலாந்து டீம்ல, ஒரு சிங்கம், அது வந்து நேத்தி வந்து சரியான நேரத்துல கர்ஜித்திருக்கு. யார் சொல்றீங்க? கேப்டன் பென் ஸ்டோக்ஸ். ஒரு கேப்டனா இருந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அவ்வளவு ஓவர் போட்டு ரைட் த்ரூ த மேட்ச் இன்வால்வ்டா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இந்த மாதிரி ஒரு டஃப் மேட்ச், க்ளோஸ் மேட்ச்ல அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்து ஒரு 1 டவுன் பேட்ஸ்மேன் இப்படி வந்து ஏர்லி பார்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ்ல அப்படி ஆடுறதுங்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். ஸோ அந்த விதத்தில் அவர் வந்து கிரிட்டிக்கலா தான் பார்க்கணும். அவரை வந்து டோட்டலா ரிஜெக்ட் பண்ற அளவுக்கும் மோசமா ஆடலை. த்ரூஅவுட் தி சீரீஸ் சிராஜ் இஸ் அன்லக்கி. அவர் வந்து மோசமா போட்டாருன்னு சொல்லவே முடியாது. இன்னும் நல்லா போட்டிருக்கலாம் நான் சொல்லலாம். பட்டு இன்னைக்கு சொல்றேன், பும்ராவுக்கு தாண்டி ஃபாஸ்ட் பவுலர் ஒரு நம்ம ரேங்க் பண்ணோம்னா இவர் தான் முதல்ல வருவார். இந்தியா இஸ் டிஃபீட்டட் பட் நாட் டிஸ்கிரேஸ்ட். தோல்வி அடைஞ்சிட்டாங்க, பட் இழிவெல்லாம் ஏற்படலை. அதிர்ச்சியா இருக்கு, ஏமாற்றமா இருக்கு, பட் வருத்தம் இல்லை. இவங்களால சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை நல்லாவே கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் ஒன்லி இருக்கிறதுக்கு வணக்கம். ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபியோட 3rd டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதை பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண் ராம் சார் இருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். 2வது டெஸ்ட் ஒரு வெற்றி, முதல் டெஸ்ட் ஒரு தோல்வி. இப்போ லார்ட்ஸ்ல வெற்றி பெறுவாங்கன்னு எதிர்பார்த்த ஒரு இடத்துல ஒரு தோல்வி. இந்த தோல்விக்கு என்ன காரணம்? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் வந்து கிரிட்டிக்கல் டயத்துல, முக்கியமான நேரத்துல ஒரு எதிர்பாராத தவறுகளை பண்ணிடுறாங்க இந்தியா. ரிஷப் பந்த் ரன் அவுட் அண்டு கேஎல் ராகுலோட கேட்ச், அந்த ஸ்மித்துக்கு விட்ட கேட்ச், இது ரெண்டுத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே மேட்சை டேர்ன் பண்ணிடுது. அவங்களுக்கு வந்து 387 ரன் போனதுக்கு காரணமே அந்த கேஎல் ராகுல் விட்ட கேட்ச் தான், ஸ்மித்துக்கு கிட்ட கேட்ச். அதே மாதிரி ஒரு 75 ரன் 100 ரன் லீட் எடுக்கிற சமயத்துல நல்ல 2 பேரும் நல்லா ஆடி இருக்குச்சே. தேவையில்லாம ஒரு லஞ்சுக்கு முன்னாடி, டீக்கு முன்னாடி ஒரு ரன் அவுட் ஆனது பெரிய மிஸ்டேக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு முக்கியமான தருவாயில ஒரு வந்து சரியா ஆடாம கோட்டை விடுறது தான் இந்தியாவுடைய இந்த சீரீஸ் பூரா. இந்த சீரீஸ்ல 2-3 தடவை ராகுலே ஒரு வாட்டி லஞ்சுக்கு முன்னாடி விட்டானாரு, சாய் சுதர்சன் எக்ஸ்போஸ் பண்ணாரு. அதே மாதிரி அடுத்த நாளும் ஒரு வாட்டி அவரே தான் விட்டானாரு. இது மாதிரி க்ளோஸ் அப் பிளேக்கு முன்னாடி நேற்று கூட பாருங்க, நிதிஷ்குமார் ரெட்டி டீக்கு முன்னாடி கரெக்டா ஒரு விக்கெட் வந்தது லஞ்சுக்கு முன்னாடி கடைசி ஓவர். இதே மாதிரி கிரிட்டிக்கல் டயத்துல சரியா அதை ஆடுறதுதான் இந்தியாவுடைய முக்கியமான இது. அண்ட் அது தவிர இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த கேப்டன் பேட்டிங்ல தெரியாட்டாலும் அவர் கேப்டன்சில தெரிஞ்சிடுது. அது இந்த மேட்ச்ல தெரிஞ்சிடுது. அது அதெல்லாம் வந்து அதை வந்து ஒரு கம்ப்ளைண்டா சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் சீரீஸ் யங் டீம் வச்சு ஆடுறாரு. அண்டு நியூ மிடில் ஆர்டர் பேட்டிங் லைக் கருண் நாயர் புதுசா வந்திருக்காரு. அதே மாதிரி ஆளெல்லாம் வச்சுட்டு ஆடுறதுனால அவரை ஃபுல்லா பிளேம் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இன்னும் டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணிருப்பாங்கிறத மறுக்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. இவர் என்ன செய்ய தவறினார் கேப்டன்சியில? இவரே பாருங்க, பேட்டிங் நேத்தி அன்னைக்கு முதல் நாள் அந்த 193 சேஸ் பண்ணச்சே அவரு சாலிடா ஃப்ரண்ட் ஃபுட்ல அழகா டிஃபென்ஸ் ஆடி முதல்ல ரொம்ப நல்லா ஆடி செட்டில் ஆகி அப்புறம் நல்லா ஆடிந்தாரு. அன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு டென்ஸ் சிச்சுவேஷன்ல ஸ்லெட்ஜிங்லாம் பண்ணாங்க. அவங்க அந்த ஸ்லெட்ஜிங் பண்ற இதை மைண்ட்ல ஏத்திட்டு எல்லா பாலும் டிரைவ் பண்ற மாதிரி ஒரு 8 பால் தான் ஆடினாரு. அது எல்லாமே டிரைவ் பண்ற மாதிரி தான் ஆடினாரு. எதுவுமே அவருடைய சாலிட் டிஃபென்ஸ் விச் யூ ஹவ் சீன் இந்த 2-3 மேட்சஸ் அது அன்னைக்கு பார்க்கவும் முடியல. அது ஒரு டென்ஸ் சிச்சுவேஷன். அதே மாதிரி பேட்டிங் ஒரு பேட்ஸ்மேன் இந்த மாதிரி இவரை தான் இன்ஸ்பயர் பண்ண முடியாது. மீதி பேட்ஸ்மேனா இவரே வந்து இன்னைக்கு ஃபால்ட்டி ஆடிட்டாரு. அது ஒரு மெயின் ரீசன்.
ப்ளஸ் கிரிட்டிக்கல் சில மைனர் போலிங் சேஞ்சஸ்லாம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணிட்டு அது ஒரு தப்பா சொல்லலை நான். அது ஃபார் ஃபர்ஸ்ட் சீரீஸ், அதுவும் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல, அதுவும் டிஃபரெண்ட் டீம், சீனியர் பிளேயர்ஸ் இல்லாத ஒரு டீமை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவர் பாராட்டி தான் ஆனுமே தவிர அவரை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் அதான் நல்லா எவ்ரி மேட்ச் இஸ் லேர்னிங். எவ்ரி மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு செகண்ட் மேட்ச் நல்லா லீட் பண்ணாரு, செகண்ட் மேட்சோட தேர்ட் மேட்ச் நல்லா லீட் பண்ணாரு. பட் ஒரு சிங்கம் இருக்கே எங்க இங்கிலாந்து டீம்ல, ஒரு சிங்கம், அது நேத்தி சரியான நேரத்துல கர்ஜித்திருத்து. யார் சொல்றீங்க? கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் எவ்வளோ போலிங் போட்டாரு, எவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்துட்டாரு, லாங் ஸ்பெல்லு அண்ட் பேட்டிங் எடுத்துங்க. 30+ 2 இன்னிங்ஸ்லயும் அது வேல்யூபிள் இன்னிங்ஸ். அவருடைய அக்ரெஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, அதான் இவருக்கு வித்தியாசம் பாருங்க. சுப்மான் கில் நார்மலா ரொம்ப மெத்தாடிக்கலா ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஆடுற கிரிக்கெட்டரு, தேவையில்லாம அக்ரெஷன் டிரைவா போய் அன்னைக்கு அட்டானாரு. அதே இவரு தன்னோட அக்ரெஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சப்போர்ட்டிங் இன்னிங்ஸ் ஆடிய ரூட்டுக்கு டீமை எப்படினாலும் ஓரளவுக்கு ஒரு 200க்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆனாங்க டார்கெட்டை. 200க்கு வராட்டாலும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 200 வந்துட்டாங்க. இதெல்லாம் தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறது. நம்ம இதுக்கு முன்னாடி கூட பேசியிருக்கோம், பென் ஸ்டோக்ஸ் ரூட்டும் அவங்க எவ்வளோ கிரிட்டிக்கல் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு. ரூட் ஃபார்முக்கு வந்துட்டாரு இந்த மேட்ச்ல, செஞ்சுரி அடிச்சிட்டாரு, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் 40 அடிச்சிட்டாரு. அதே மாதிரி இவர் 2 இன்னிங்ஸ்ல 30+ அடிச்சிட்டாரு. அண்ட் போலிங் பிரமாதமான போலிங் அண்ட் ஒரு ரன் அவுட்டு, குரூஷியல் ரன் அவுட்டு. அண்ட் அதான் சொல்றேன், ஒரு டைனமிக் ஆல்ரவுண்டர் டீம்ல இருந்தா எந்த அளவுக்கு ஒரு டீமுக்கு ஒரு பெரிய பலம் அப்படிங்கிறத பென் ஸ்டோக்ஸ் மூலம் தெரிஞ்சிடும். எபோவ் ஆல் கேப்டன்சி. ஒரு கேப்டனா இருந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அவ்வளோ ஓவர் போட்டுட்டு ரைட் த்ரூ த மேட்ச் இன்வால்வ்டா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இந்த மாதிரி ஒரு டஃப் மேட்ச், க்ளோஸ் மேட்ச்ல. அதனால பென் ஸ்டோக்ஸுக்கு பெரிய சல்யூட் தான் அந்த மேட்ச்ல. இப்போ 4th 5th டேல நம்ம பிச்சோட பிஹேவியர் எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல இருந்ததை விட அப்படியே டோட்டலா பவுலருக்கு ஃபேவரா மாறிடுச்சு. அந்த இதுல தான் இந்தியா மாட்டிக்கிட்டாங்களோ. பிச்சு கொஞ்சம் மாறி போச்சு. ஓரளவுக்கு பவுலருக்கு ரைட் த்ரூ த டே பவுலருக்கு ஹெல்ப் பண்ண முடியாத இருந்தது. அந்த பிச்சிலையும் நம்ம அவங்கள நல்லா கண்ட்ரோல் பண்ணி தான் ஆடினோம், நல்லா கண்டைன் பண்ணிட்டோம். 193 இஸ் நாட் அ மேசிவ் டார்கெட். அதை ஓரளவுக்கு நல்லா அடிக்க வேண்டிய ஸ்கோர் தான். அந்த 4th டே ஈவினிங்ல அந்த 3 விக்கெட் லூஸ் பண்ணது மோஸ்ட் குரூஷியல். அந்த ஆகாஷ்தீப் விட்டுருங்க, ஆகாஷ்தீப் விக்கெட்டை விட்டுருங்க. இந்த பர்டிகுலர்லி சுப்மான் கில் அண்ட் கருண் நாயர் விக்கெட் வெரி வெரி வைட்டல் விக்கெட்ஸ். அதை லூஸ் பண்ணது தான் நம்ம மேட்சை கையை விட்டது, பெரிய கைவிட்டு போனது. அதுதான் முக்கியமான காரணம். அது பேட்டிங் கொலாப்ஸ்னு எடுத்துக்கலாமா? அதை பேட்டிங் கொலாப்ஸ்னு எடுத்துக்க முடியாது, பேட்டிங் ஃபெயிலியர் தான், அவ்வளவுதான். இட்ஸ் கலெக்டிவ் ஃபெயிலியர். It's a collective failure of middle order batting. ஓபனர் விடுங்க, அவர் எல்லா மேட்ச்லயும் ஆடிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் 28 எல்லாம் என்ன சார், யார் சார் அடிக்கிறா? 12 கன்சிஸ்டன்டா 13 ரன் சார், 13 ரன்னா சாரி. ஜெய்ஷ்வால இவங்க டீம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்? 193 டார்கெட் சார். அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சா அண்ணுங்கிற அவசியம் இல்லையே. 193 இஸ் நாட் அ மேசிவ் டார்கெட். ஸ்ட்ரைட் அவே இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இவருக்கு இல்ல நான் சொல்றது கேளுங்க. அவர் ஹுக் ஆடுறாரு, ஃபுல் ஆடுறாரு, ஸ்கொயர் கட் ரொம்ப நல்லா ஆடுறாரு, டிரைவும் ஆடுறாரு, ஓரளவுக்கு ஃபார்ம்லயும் இருக்காரு. அதே மாதிரி அந்த மாதிரி கிரிக்கெட்டரை உசுப்பி விட்டு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பா, நீ கோ ஃபார் த ஷாட், கிவ் ஹிம் a ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கலாம்னு என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, நான் இதுதான் சொல்லல, என்னுடைய திங்கிங். ஓகே, அதே மாதிரி அவங்க என்கரேஜ் பண்ணி அமைச்சிருக்கலாம் சார். அதே மாதிரி பவுன்சர் நிறைய அடிச்சிருக்காரு, சிக்ஸர்லாம் அடிச்சிருக்காரு, நியூ பால்லையும் அடிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஓவர்ல அடிச்சிருக்காரு, எத்தனையோ பவுலர் அடிச்சிருக்காரு. he has been successful. அவருக்கு எல்லா ஷாட்ஸும் இருக்கு, ஓரளவுக்கு நல்லாவும் ஆடிட்டு இருக்காரு. ஆர்ச்சர் ஐபிஎல்ல ஜெய்ஸ்வாலோட சேர்ந்து விளையாடுற ஒரு பிளேயர் தான். அவரோட பவுலிங் மெத்தட் அடிச்சு எப்படி இருக்கும்ங்கிறதும் அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இருக்கு. ஆர்ச்சர் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபுல் ஸ்விங்ல போட போறாரு, ஃபுல் த்ராட்டில்ல போட போறாரு. அவரை செட்டில் ஆகாம அவர் அப்படி அடிச்சு ஆடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவர் ஆடி இருக்காரோ, அதுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இருந்திருக்கும். அப்படிங்கிறது பார்த்துல அது கிளிக் ஆகல, அவ்வளவுதான். அதே அந்த ஷாட் கிளிக் ஆகி ஒரு 6 ஒரு 4 போயிருந்தீங்கன்னா ஆர்ச்சருக்கு ஒரு டென்ஷன் ஆயிருக்கும், ஒரு லைன் அண்ட் லென்த் போயிருக்கலாம். ஸோ இது இட்ஸ் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தாரு, அது கிளிக் ஆகல. ஸோ ஆனால் நம்ம ஜெய்ஸ்வால் எல்லாம் பிளேம் பண்ண முடியாது. ஜெய்ஸ்வால் ஆடி இருக்கலாம், ஜெய்ஸ்வால் ஒருவேளை
அவர் கிளிக் ஆகிட்டாருன்னா அன்னைக்கு கேமே 122-1-2 தான் இருந்திருக்கும். அடுத்த நாள் லஞ்சுக்குள்ளேயே ஆட்டம் முடிஞ்சிருக்கும். அவர் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கூட ஆட்டம் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி அப்ரோச் எல்லாம் ஆடிருப்பாங்கன்னு எனக்கு தோன்றது. இப்போ நோபடி இஸ் கோயிங் டு டாக் த ட்ரூத். இப்போ டீம் ஹஸ் லாஸ்ட் த மேட்ச். ஒரு நிமிஷம், இந்தியா இஸ் டிஃபீட்டட் பட் நாட் டிஸ்கிரேஸ்ட். தோல்வி அடைஞ்சிட்டாங்க, பட் இழிவெல்லாம் ஏற்படல. நல்ல 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 கான்பிடண்டா நல்ல ஓரளவுக்கு 5 நாளுக்கு 3 கேம் சொல்றேன், இந்த கேம் விடுங்க. ஆல் த 3 கேம்ஸ் இந்தியா ஹவ் டாமினேட்டட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ். கடைசியில ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபீல்டிங்னால போச்சு, இந்த டெஸ்ட் லாஸ்ட் டேல சரியா ஹேண்டில் பண்ணாம போச்சு. அதனால இதை ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, ஏமாற்றமா இருக்கு, பட் வருத்தம் இல்லை. இவங்களால சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை நல்லாவே கொடுத்துருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும். அப்படியே நம்ம இங்கிலாண்டோட பவுலிங் யூனிட் எடுத்துட்டோம்னா ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி மித்த 2 டெஸ்ட்ல நம்ம பேசியிருக்கோம் நிறையா. பட் அதுலேருந்து ஒரு மேசிவான பவுலிங்கை இங்க கொடுத்துருக்காங்களோ, 193 தான் டார்கெட்டு. அதை டிஃபெண்ட் பண்றதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம். அருமையான கேள்வி. நீங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் சொன்னீங்க இல்லையா? இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங்னால தான் பென் ஸ்டோக்ஸ் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஸ்பெல் போட்டு அந்த டீமுக்கு தன்னுடைய டீமுக்கு ஒரு பவுலிங்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், ஒரு முயற்சியை கொடுக்கணும்னு பண்ணியிருக்காரு. அது அவருக்கு கிளிக் ஆயிடுச்சு. அவர் கால்குலேட்டடா போட்டிருக்காரு. நம்ம என்ன நினைச்சோம், பென் ஸ்டோக்ஸால ஒரு 10 ஓவர் 15 ஓவர் ஒரு இன்னிங் ஒரு நாள்ல மேல போட அப்படின்னு நினைச்சோம். ஒரு ஸ்பெல்லிலேயே 9 ஓவர் போடுற அளவுக்கு நிறைய இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. அதான் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிறனால தான் நம்மளே பேசியிருக்கோம். ஆனா அதையும் மீறி அவர் இந்த மேட்சை கிரிட்டிக்கல் மேட்ச், இதுல நம்ம கோட்டை விட்டான்னு இந்த சீரீஸே ஆல்மோஸ்ட் கைவிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட கொள்கையோட தான் அவர் ஆடிருக்காரு. அதுல வெற்றியும் பெற்றுட்டாரு. அதனாலதான் சொல்றேன், அவர் அவருடைய எஃபர்ட், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய நாலேஜ் ஆஃப் த கேம் இஸ் வெரி வெரி வைட்டல் ஃபார் இங்கிலாந்து. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த மேட்சை ஒரு தேர்ட் டேல எடுத்து பார்த்தோன்னா இந்தியா வெற்றி இல்ல டிரா அப்படிங்கிற ஒரு கட்டத்துல இருந்தது. 4th டேல இந்தியா விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 193 தான் டார்கெட். அப்படிங்கும் போது இந்தியாவுக்கு இந்த இலக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், 5th டேல ஈஸியா அடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் எல்லாருக்குமே இருந்தது. அந்த நம்பிக்கை எந்த இடத்துல உடஞ்சது? இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. 193 ஈஸியான டார்கெட் நம்பிக்கை இல்ல. ஜெயிச்சாலும் கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருக்க முடியுங்கிற எண்ணத்துல தான் நான் இருந்தேன். ஏன்னா பிச்சில் அதாவது ரொம்ப மோசமான பிச் இல்ல, அதே சமயத்துல ஏதோ ஒரு ஹெல்ப் இருந்துட்டே இருக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு. ஏதோ ஆட் பால் கீப்பிங் லோ, ஆட் பால் பவுன்சிங் அண்ட் தென் டிஃபரெண்ட் பேஸ்ல வருது. ஏதாவது ஒரு பால் ஒரு மாரி ஒரு லோ கேப்டானா மைண்ட், கிரிக்கெட் இஸ் இன் மைண்ட். ஒரு பால் ஒரு 2 ஓவருக்கு ஒரு தடவை ஒரு பால் லோ கேப்ட் ஆனாலே இந்த பால் லோ கேப்ட் ஆகுமா, இந்த பால் லோ கேப்ட் ஆகுமா, பேட்ஸ்மேன் டவுட்லயே ஆடிட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் ரைஸ் ஆனாலும் அதே மாதிரி தான் பேஸ், அன்இவன் பேஸ். இது மாதிரி இருக்குச்சே அந்த பிச்சில் ஆட முடியாது. இப்போ பென் ஸ்டோக்ஸோட இன்னிங்ஸ் இருக்கட்டும், ரூட் இன்னிங்ஸ் ஆகட்டும், அதே ரவீந்திர ஜடேஜா இன்னிங்ஸ் ஆகட்டும், இந்த 3 பேரும் என்ன ப்ரூவ் பண்ணாங்க, இந்த பிச்சில் அடிக்கிறது கஷ்டம், பட் நிக்கிறது கஷ்டம் இல்ல. அதுதான் அவர் பண்ணாரு. ரவீந்திர ஜடேஜா ஸ்டேட். அவர் நிறைய பேர் சொல்றாங்க அடிச்சு ஆடி இருக்கலாம், ஒரு ஓவர்ல ஒரு 10-12 ஓவர் ரெண்டு ஓவர்ல அடிச்சிருந்தாருன்னா கூட டார்கெட் கம்மியா இருக்கும். நிறைய பேரோட பார்வையும் அப்படி இருக்கு. அது தப்பான பார்வை. நிதிஷ்குமார் இருக்கும் போதே கொஞ்சம் ஓவருக்கு ஒரு பவுண்டரி அவர் கன்சிடர் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சராரால பேசப்படுது. நம்ம எல்லாரும் கேமை பார்த்தோம், க்ளோஸா பார்த்தோம். நேத்து யாரும் எழுந்து கூட போயிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு கேமை பார்த்திருப்பாங்க. யாரும் ஒண்ணு மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. எந்த ஒரு சமயத்திலையும் ஃபீல்டிங்க ரிலாக்ஸே பண்ணல பென் ஸ்டோக்ஸ். டீப் ஸ்கொயர் லேக், டீப் மிட் விக்கெட், டீப் ஃபைன் லேக், அதே மாதிரி டீப் எக்ஸ்ட்ரா கவர் அண்ட் டீப் தேர்ட் மேன். 5 பேர் ஃபென்ஸ்ல இருக்காங்க, ஃபுல் ப்ரொடெக்ஷன். அது தவிர போலிங் ரொம்ப டைட்டாவே இருந்தது. லூஸ் பால்ங்கிறது ரொம்ப கம்மியா தான் போட்டாங்க. அதுதான் அவங்களுடைய பேசிக் பிரின்சிபிள். போல் டு த ஸ்டம்ப்ஸ், அட்டாக் த ஸ்டம்ப்ஸ் அண்ட் டோன்ட் போல் லூஸ் பால்ஸ். ஸோ பேட்ஸ்மேன் ரிஸ்க் எடுக்கப்போம். ஸோ அந்த நேரத்தில் எப்படி ஜடேஜா தூக்கி அடிச்சா கேட்ச் ஆகும் டீப்ல. கிரவுண்டோட கிடையாது, கிடையாது. ஸோ நேத்து இதுலான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஜடேஜா ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் தட் வாட் என்ன மாதிரி கிரிக்கெட்டர் அவர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்தியன் டெய்ல் பேட்டிங் லைக் பூம்ரா, சிராஜ் ஓரளவுக்கு தேவையா இருக்குச்சே நின்று ஆட முடியும் அப்படிங்கறது இவர் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவர் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணி அப்படி ஆட வச்சிருக்காரு. ஸோ இது ஒரு கெயின். இந்த டெஸ்ட்ல மேட்ச் கெயின், முக்கியமான கெயின் என்ன, வாஷிங்டன் சுந்தரோடைய போலிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெய்ல் பேட்டிங். ஸோ அதெல்லாம் நிறைய நல்லதான் நடந்திருக்கு. அதனால இந்த டீம் கேன் கம் பேக். திஸ் டீம் கேன் கம் பேக். திஸ் டீம் கேன் வின் த சீரீஸ்.
கண்டிப்பா வின் பண்ணுவாங்க சீரீஸ் அப்படிங்கிற லெவலுக்கு உங்களுக்கு ஹோப் இருக்கா? எனக்கு 50% மேல ஹோப் இருக்கு. அப்போ நம்ம இங்கிலாந்தோட பேட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா, பெரிய இன்னிங்ஸா யாருமே கன்வெர்ட் பண்ணல அவங்க சைட்ல இருந்து. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல் ஒரு செஞ்சுரி. அந்த பக்கம் ஜோ ரூட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு செஞ்சுரி. அதுலேருந்து பெரிய பேட்டிங்ல டெப்த் வந்து நெறைய வச்சிருக்காங்க. பட் அவங்களால நெறைய ரன் கன்சிடர் பண்ண முடியல. என்ன காரணம்? ஆனா குட்டி குட்டி பார்ட்னர்ஷிப்ஸ் நெறைய பண்ணாங்க. அதுதான் சொல்றேன். நம்ம இந்தியா அதனால தான் சொல்றேன் இந்தியாவை நான் பாராட்டிகிட்டே இருக்கிறதுக்கு காரணமே அதான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இந்தியன் லோயர் பேட்டிங் படு திராப வீக்கா பிடித்து ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணல. பட் செகண்ட் அண்ட் தேர்ட் டெஸ்ட்ல ரெண்டு டெஸ்ட்லுமே அவர் லோயர் ஆர்டர் ஹஸ் கம் அவுட் வெல். அதே ரிவர்ஸா இருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லோயர் ஆர்டர் ரொம்ப நல்லா ஆடினாங்க. போக்ஸ்ல இருந்து இவர்லேருந்து கார்ஸ்ல இருந்து எல்லாருமே நல்லா ஆடினாங்க. இங்க கார்ஸ் தான் செகண்ட் டெஸ்ட்லயும் ஓரளவுக்கு நல்லா ஆடினாரு. இதுல 2 இன்னிங்ஸ்ல ஃபெயிலியர். ஸ்மித் ரெண்டாவது இன்னிங்ஸ் ஃபெயிலியர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபெயிலியர் இருக்க வேண்டியது. கேட்ச் டிராப் பண்ணனால தான் சக்சீட் ஆனாரு. ஸோ அதனால அவங்களுக்கு தான் ஆக்சுவலி தேர்ட் டெஸ்ட் செலக்ஷன்ல அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் இருந்தது. பட் ஆர்ச்சர் கொண்டு வந்தது பெரிய நல்ல மூவ். அதை வந்து டங்கை ரீப்ளேஸ் பண்ணி அவர் கொண்டு வந்துட்டாரு. அந்த இப்போ ஓக்ஸ் இன்னும் சரியா போடல, இன்னும் ஃபுல் ஃபார்ம்ல வரல. ஓரளவுக்கு நல்லா போட்டுன்னு இருக்காரு. போன மேட்சை விட நல்லா போட்டாரு. ஸோ அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருந்தது. பட் வந்து இதான் சொல்றேனே, இது வந்து ஒரு எலிமெண்ட் ஆஃப் லக். இப்போ லக்குங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது எந்த கேமுக்கும் எந்த ஸ்போர்ட்ஸுக்கும். சிராஜ் அவுட் ஆனதை பார்த்து நம்ம சாலிடா டிஃபென்ஸ் ஆனாரு. பால் மிடில் ஆஃப் த பேட்ல தான் பட்டுது. அந்த ஸ்பின் ஆஃப் த பால் அண்ட் ட்ரெஜெக்டரி அப்படியே எடுத்துன்னு போய் ஸ்டம்பில் போட்டு. இல்ல அவர் மேல எந்த குறையும் சொல்ல முடியாது அந்த பாலுக்கு, அந்த அவுட்டுக்கு. அதான் லக்கு. அந்த லக்கு இருந்ததா அந்த மேல கொஞ்சம் தாண்டி வெளில போயிருக்கலாம். ஸோ லக்கும் இல்லை நமக்கு. பட் அதான் சொன்னேன், இங்கிலாந்து பிளேட் வெல் இன் கிரிட்டிக்கல் மூமெண்ட்ஸ். அதான் நான் முதல்ல சொன்னேன், இந்தியா கிரிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்ல சரியா இல்லை, அதே நேரத்தில் இங்கிலாந்து நல்லா ஆடிட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கருண் நாயர் வந்து 3 டெஸ்டா வாய்ப்பு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 6 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. அவரால் பெரிய ஸ்கோர் எதுவுமே அடிக்க முடியல. என்ன காரணம்? ரொம்ப அன்பார்ச்சுனேட். எதிர்பார்க்கல. அவர் வந்து ஆடுற ஸ்டார்டிங்லாம் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு சாலிடா ஆடுறாரு. என்னன்னு தெரியல, வந்து இது மாதிரி அவுட் ஆயிடுறாரு. அப்கோர்ஸ் ஃபோர்த் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் த தேர்ட் டெஸ்ட்ல அவருக்கு மன்னிப்பே கிடையாது. வெறும் ரெண்டாவது தடவை அவுட் ஆடுறாரு. ஸ்ட்ரோக்குக்கே போகாம எல்பிடபிள்யூ வாங்குறது ரெண்டாவது தடவை வெல் லெஃப்ட் பண்ணி. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்து ஒரு 1 டவுன் பேட்ஸ்மேன் இப்படி வந்து ஏர்லி பார்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ்ல அப்படி ஆடுறதுங்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். ஸோ அந்த விதத்தில் அவர் வந்து கிரிட்டிக்கலாக தான் பார்க்கணும். பட்டு அவரை வந்து டோட்டலாக ரிஜெக்ட் பண்ற அளவுக்கும் மோசமாக ஆடலை, அதான் உண்மை. இப்போ 3 டெஸ்ட் சான்ஸ் கொடுத்தாச்சு, 6 இன்னிங்ஸ் ஆடி அடிச்சு எதுலையுமே 30-40க்கு மேல 40 தான் அவரோட ஐஎஸ்எஸ் ஸ்கோரா. ஆமாங்க. ஸோ அது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். பட் திடீர்னு 4th டெஸ்ட்டுக்கு ஒரு சாய் சுதர்ஷனையோ இல்லைன்னா அபிமன்யு ஈஸ்வரனையோ கொண்டு வருதுங்கிறது சரியான ஈஸியான மூவா இருக்காது. அவங்க வந்து செட்டில் ஆகணுமே, அவங்களுக்கு ஒரு 4 இன்னிங்ஸ் கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு இது. ஆனா இவர் வந்து ஓரளவுக்கு மிடில் ஆஃப் தி சீரீஸ்ல இருக்காரு, ஓரளவுக்கு இங்கிலாந்து போலிங்க ஆட முடியுங்கிறத காமிச்சிருக்காரு. ஆனால் இன்னொரு டெஸ்ட் சான்ஸ் கொடுத்துடலாமான்னு பார்க்க முடியும். ஏன்னா he seems to be a better suited for 1 down than சாய் சுதர்ஷன். சாய் சுதர்ஷன் கொஞ்சம் ஒன் டே இன்ஃபுளுன்ஸ், ரெட் பால் ஒயிட் பால் கிரிக்கெட்டோட இன்ஃபுளுன்ஸ்லாம் இருந்தது. அதுலதான் அவர் விக்கெட் விழுந்தாரு 2 இன்னிங்ஸ்லயுமே. பயமும் பதட்டம் இருந்திருக்கும். பட் இட்ஸ் 50-50 சான்ஸ் தான். சாய்ஸ் இவர் வந்து கருண் நாயரை அவ்வளவுதான் ஆட்டம் க்ளோஸ் அப்படின்னு தூக்குற அளவுக்கு எல்லாம் மோசமா இல்ல. அவரோட ஃபீல்டிங் எபிலிட்டியும் கன்சிடர் பண்ணுவாங்க, கேட்சிங் எபிலிட்டிஸ். அதுவும் நம்ம ராகுல் கேட்ச் விடுறாரு, சுப்மான் கில் கேட்ச் விடுறாரு, ஜெய்ஸ்வால் கேட்ச் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளப்பி விட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்குச்சு. இன்னொரு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிற மூவ் இருக்கும். ஸோ கருண் நாயர் வந்து அவருடைய திக்குன்னு இருக்கும் அவருக்கு, அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்காரு. பட் இன்னொரு மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்க தான் எனக்கு தோன்றது. நானா தான் கொடுப்பேன். சிராஜ் மேல நிறைய கேள்விகள் இருந்தது. அவர் வந்து நியூ பால்ல நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிறைய ஒரு 6 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதை தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல அவரால் பெருசா விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியல. அதை தொடர்ந்து நேற்று செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரு பக்கம் பும்ரா ப்ரெஷர் பண்றாரு, இந்த சைட்ல இருந்து இவர் விக்கெட் எடுத்து தெரியாது. நிறைய அன்லக்கியா விக்கெட் வந்து அம்பையர்ஸ் கால்ல போயிடுச்சு. த்ரூஅவுட் தி சீரிஸ் சிராஜ் இஸ் அன்லக்கி. அவர் வந்து மோசமா போட்டாருன்னு சொல்லவே முடியாது, இன்னும் நல்லா போட்டிருக்கலாம்னா சொல்லலாம். பட் இன்னைக்கு சொல்றேன், மொமெண்ட் பும்ராவுக்கு தாண்டி ஃபாஸ்ட் பவுலர் ஒரு நம்ம ரேங்க் பண்ணோம்னா இவர் தான் முதல்ல வருவார். ஆகாஷ் தீப் ஒரு மேட்ச் நல்லா போட்டிருக்காரு, இந்த மேட்ச் சரியா போட முடியல அவரால்.
அதுக்கு காரணம் வந்து அவருடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லார்ட்ஸ் கிரவுண்டோடைய ஒரு அமைப்பு, அந்த ஸ்லோப்ல போடுறதுங்கிறது, அந்த அவுட் ஸ்விங்க கண்ட்ரோல் பண்றதுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஆமா, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, அவருக்கு இல்ல. அதே சிராஜ் நல்லா போட்டாரு. என்ன பொறுத்தவரைக்கும் சிராஜ் இஸ் அ லைவ் வயர் ஆஃப் தி இந்தியன் கிரிக்கெட் டீம். இஸ் அ ஒர்க் ஹார்ஸ். அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். சிராஜை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவங்க எல்லாம் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாமோ அப்படின்னு. நேற்று கூட அவருக்கு ஷோல்டர்ல அடிபட்டுது ஒரு பேட்டிங் அடைச்ச, அதனால ரெஸ்ட் கொடுக்கலாமோன்னு தெரியல. அது தவிர அவர் ரெஸ்ட் விரும்ப மாட்டாரு. அவர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபிட் பர்சன். அதனுடைய பிளஸ் பாயிண்டே அவர் ஃபிட்னஸ் அண்ட் மைண்ட் தான், அலர்ட் மைண்டு. கேம்ல இன்வால்வ் அவரு. அவருக்கு வந்து டேலண்ட்ஸ் இருக்கிறத விட, எபிலிட்டி இருக்கிறத விட அதிகமா ஆடணும்னு எதிர்பார்க்க கொஞ்சம் வந்து அக்ரெஷனா இருக்காரோ, கொஞ்சம் கிரவுண்ட்லயும் அக்ரெஷனா இருக்காரோ, கொஞ்சம் ஓவர் அக்ரெஷனா தான் இருக்காரு. அது பேட்ஸ்மேன் கிட்ட போயிட்டு அந்த ஃபைன், ஆல்ரெடி பிஜிடில ஒரு ஃபைன் வாங்கினாரு, இப்ப ஒரு ஃபைன் வாங்குறாரு. இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாம்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், ரொம்ப வருஷமா இந்தியன் டீமுக்கு விளையாடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கணும்ல. விராட் கோலி மாதிரி தான். விராட் கோலி எவ்வளவு கேப்டனா இருந்து இவ்வளவு டெஸ்ட் 100+ டெஸ்ட் ஆனவர் எப்படி இருந்தார் கடைசி வரைக்கும். கடைசியில ரிட்டையர் ஆகணும்னு சொல்றதுக்கு முதல் நாள் கூட அவர் அப்படிதான் இருந்திருப்பாரு. அது யாரோ ஒரு சின்ன பையனை அந்த ஆஸ்திரேலியன் இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆனாரு, அவரை போய் அது மாதிரி சில கிரிக்கெட்டர்ஸ் கேனாட் பி சேஞ்ச். பட் சேஞ்ச் பண்ணணும். அது வந்து இந்த டீம் வந்து பர்டிகுலர் சுப்மான் கில்லுடைய இழப்பு வந்து அவருக்கு தானே. இழப்பு அவருக்கு தான், அவருக்கும் இழப்பு, டீமுக்கும் இழப்பு. இதனால டீமோடைய ஒரு ரிதமே போயிடுறது. ஏன்னா பிஜிடி போய் டிராவிஸ் ஹெட் கிட்ட போய் மோதுறாரு. 140+ ரன்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட சண்டை போட்டு என்ன ஆகும், தேவையே இல்லை. அதான் என்ன பண்றது. இது மாதிரி சில கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க. கூடிய விரைவில் அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். அவ்வளவுதான் என்ன பண்ண முடியும். கேப்டனே அப்படி பண்ணும்போது கூட இருக்கிறவங்களும் அப்படிதானே பண்ணுவாங்க. இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல இந்த இடத்துல. உண்மைதான். பட் கேப்டன் டர்ன் பண்ணிப்பாரு. இஸ் a குட் லேர்னர். அவர் தெரிஞ்சுப்பாரு, சொல்லியிருப்பாங்க எல்லாரும். அதனால அது என்னமோ அந்த லாஸ்ட் அந்த 4th டே டென்ஷன், அது தேவையில்லாத இது. அது ஐ மீன் தேர்ட் டே எண்டில் அதை வந்து இது ஒரு ரேர் அக்கேஷன் தான். அவருடைய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். அதை வந்து சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். ஜடேஜாவோட நாட்டை எப்படி பார்க்கலாம் நம்ம? 72 வருஷ கிரிக்கெட் விளையாட்டுல லார்ட்ஸ்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அங்க வந்து 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு 50+ ரன்ஸ் அடிச்ச ஒரு இந்தியன் பிளேயரா வந்து ஜடேஜா வந்து இருக்காரு. ஒரே ஒரு வருத்தம் தான் இப்போ ஜடேஜா மேல, அவருடைய போலிங் ஃபுல் ஃபார்முக்கு வரல. ரொம்ப ரொம்ப ஸ்டெடியா நிதானமா போடுறாரு, விக்கெட் எடுக்க முடியல. அவர் ஃபீல்டிங் கண்டினியூஸ் டு பி குட். அவர் பேட்டிங் 4 இன்னிங்ஸ்ல 450 சொன்னீங்க, அதுவும் லார்ட்ஸ்ல 250. அதுவும் லைக் தட் 40 ஓவர்ஸ்க்கு மேல தானே ஸ்பின்னே எடுத்துட்டு வந்தாங்க. இல்ல அது அவர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவருடைய போலிங் கான்ட்ரிபியூஷன் ஷுட் பி மச் பெட்டர். அவருக்கு இருக்கிற ஒரு அனுபவம், அவருக்கு இருக்கிறது தெரிந்த திறமைகள்லாம் இன்னும் வெளிப்படலை. அது ஒத்துக்கிறீங்களா? அவருடைய திறமை இன்னும் அதிகமாக இந்தியாவுக்கு தேவை போலிங்கில். அவர் ஒரு ஜெனியன் ஆல்ரவுண்டருங்கிறத இன்னும் இந்த சீரீஸில் இன்னும் ப்ரூவ் பண்ணல. இஸ் ப்ராபப்லி இம்ப்ரூவிங் அஸ் அ பேட்ஸ்மேன் பட் நாட் இன் போலிங் அப்படிங்கிறது இந்த சீரீஸில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஃபார் இந்தியா சேக், வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்ச்சில் ஃபார்முக்கு வந்த மாதிரி அடுத்த மேட்ச்சில் ரவீந்திர ஜடேஜா போலிங் ஃபார்ம் வந்தாருன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியன் டீமுக்கு. நீங்கள் சொன்னீங்க பேட்டிங்கு, நிறைய பேர் சொல்றாங்க அவர் வந்து அடிச்சு ஆடி இருக்கலாம். நீங்களே சொன்னீங்க நிதிஷ்குமார் ரெட்டி இருக்குச்சே கொஞ்சம் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு. அடிச்சிருக்க முடியாது. யூ டேக் த மேட்ச் இன் டீப். கடைசியில வரைக்கும் கொண்டு போங்க. கடைசியில வரும் 25 ரன் 20 ரன் இருக்குச்சே, அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடும். போலிங் அட்டாக் ஆகுது, ஃபீல்டிங் அட்டாக் எல்லாம் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுவாங்க. அப்போ அடிக்கலாம் தான் அவர் வெயிட் பண்ணியிருந்தார். அதுக்கு தகுந்தா போல டைலண்டர்ஸும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு அன்பார்ச்சுனேட் அவுட். அது ப்ராபப்லி இன்னும் அந்த பால் ஸ்டம்பில் படாம சர்வைவ் ஆயிட்டான்னு வச்சுங்க, அதுக்கு அடுத்த ஓவர்லேருந்து டெஃபினட்டா டெம்போ இன்க்ரீஸ் ஆகிற ஸ்டேஜ் தான் அது. அது ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. சோ நியர் பட் சோ ஃபார். அவ்வளோ கிட்ட வந்துட்டோம், ஆனா இலக்கேட்டம் இல்ல. இது வந்து ஒரு அதான் சொல்ல, ஒரு லக்குங்கிற ஒரு எலிமெண்ட் சரியா நமக்கு எஃபெக்டிவா வரல. அது வந்து நம்ம கையில இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து யாரையும் பிளேம் பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம ஹாப்பி வித் த டீம். இதே டீம் ஆனாலும் ஓகே தான். அடுத்த மேட்ச் இன்னொரு முக்கியமான விஷயம், அம்பைரிங். நீங்க சொல்லுங்க. அம்பைரிங் வந்து நான் சொல்றது பால் ரைஃபிள். இந்தியாவுக்கு எல்பி கேட்டா மட்டும் கை தூக்கவே அவருக்கு வரலையே. மனசு வரலையா இல்ல கை தூக்க வரலையா? இல்ல
இந்தியாவுக்கு அவுட்டு கொடுக்குச்சே கையை ரெடியா பாக்கெட்ல இருந்தா எடுத்து இப்படியே வச்சுக்கிறாரு போல இருக்கு. ஏன்னா ஆகாஷ் தீப்புக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பேக் டு பேக் 2 அவுட் கொடுத்தாரு, ரிவ்யூ எடுத்து 2மே நாட் அவுட்டா போச்சு. அம்பைரிங் இன் ஜெனரல் பால் ரீஃபில் விடுங்க, பால் ரீஃபிலும் சரி, அந்த பங்களாதேஷ் அம்பையர் பேர் என்ன மறந்து போச்சு சார், அவரும் சரி, 2 பேருமே கன்சிஸ்டன்ட்லி இன்கன்சிஸ்டன்ட், வெரி வெரி பேட். எப்போதும் பேட்டிங்ல பவுலிங்ல தான் சொல்லுவீங்க, இப்ப அம்பைரிங் வெரி பேட் அண்ட் சம் ஆஃப் தி அம்பைரிங் டிசிஷன்ஸ் வேர் வெரி ஷாக்கிங். ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அதுவும் நமக்கே கேஎல் ராகுலுக்கு எல்பிடபிள்யூ கொடுக்காம ரிவ்யூல எல்பிடபிள்யூ ஆச்சு, அதுவே ஒரு ராங், வெரி ஷாக்கிங் டிசிஷன். இட் லுக் பிளம் ஆஃப் த பேக்வுட். அதை போய் அவுட்டு கொடுக்காம இருந்தாரு. ஏதோ குத்து மதிப்பா அவுட்டு கொடுத்தாங்களோ அப்படின்னு கூட ஒரு தோணித்து, அது மாதிரி தோணித்து. இது அம்பைரிங், இந்த ஐசிசி மஸ்ட் லுக் இன் டு திஸ் அம்பைரிங். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ், 2 டீமும் ஆல்மோஸ்ட் ஈவன்லி மேட்ச், அப்படியே டாக் ஃபைட் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து அம்பைரிங், பேட் அம்பைரிங்னால அந்த மேட்சே டர்ன் ஆகுது. மேட்ச் வந்து ஒரு இது மாதிரி கேவலமா போயிட்டு இருக்கிற நிலைமையை நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது. அதுக்கு ஐசிசி ஏதாவது சம் ஆக்ஷன் வில் பி டேக்கன். ஐ திங்க் போத் தீஸ் அம்பையர்ஸ் வில் ஹேவ் டு கோ. ஐ திங்க் 2 மேட்ச் அம்பைரிங் பண்ணிட்டாங்க. அதனால 2 மேட்சுக்கு மேல சேர்ந்தா போல 3ஆவது மேட்ச் கொடுக்க மாட்டாங்க. இவங்களை 3rd அம்பையர் கூட போடணுமாங்கிற டவுட்டா இருக்கு எனக்கு. ஓகே சார், பார்க்கலாம். அடுத்த மேட்சுக்கு என்ன மாதிரி டீம் காம்பினேஷன் தான் 2 அணிகளும் செட் பண்றாங்க, இல்ல இதே 11ல போறாங்களா? அடுத்த மேட்ச் இதை விட இன்னும் டஃபஸ்ட் பேட்டிலா இருக்க போகுது. அதையும் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப வணக்கம் மிஷா.